கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இன்னைக்கு உங்க காதுகள் திறந்திருந்தா கேளுங்க, இல்ல பாஸ்டர் விளங்க மாட்டேங்குதுன்னா அப்புறம் வேற என்னத்தை பண்ணது, எனக்கு சின்ன ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிருங்க. என்னோடதான் இருக்கீங்களா? நான் போன வாரம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் படிச்சு கொடுத்துட்டு இருந்தாரா, ஒரு விஷயத்தை சொன்னார். நடுவில் என்ன அப்படியே உலுக்கிருச்சு. நம்ம விசுவாசத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம், விசுவாசத்தை பத்தி அப்படியே உலுக்கிருச்சு. அதுக்கப்புறம் போய் உட்கார்ந்து அவர்கிட்ட அதை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசி அதை விளங்கிக்கிட்டேன். சொன்னாரு, எல்லா மனுஷனும் நிரப்பப்பட்டிருக்கான். ஆமென். நல்லதா இருக்கீங்களா? எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கான். ஆனா நிறைய நிரப்பப்பட்டிருக்க அந்த ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு பாட்டில் இப்ப தண்ணி குடிச்சோம்ல, அந்த பாட்டில கொஞ்சம் கொடுங்க. இந்த பாட்டிலோட ஷேப் எதுவோ, சைஸ் எதுவோ, அந்த அளவுக்கு தான் தேவன் நிரப்ப முடியும். நிரப்பியிருக்காரு. எதனால நிரப்பியிருக்காருன்னு இப்ப வந்து கேட்க போறேன். கவனிக்கிறீங்களா? ஆனா நிறைய ஓட்டை, இந்த ஓட்டையில நிரப்பப்படுறதெல்லாம் வெளியே, இந்த வெளியே போகாம இருக்கிறதுக்கு சபை என்ன பண்ணுது, திரும்பவும் அவனை நியாய பிரமாணத்துக்குள்ள தள்ளி அவன் முதல்ல he has to feel condemned, அப்புறம் தான் திரும்ப நிரப்புவாங்க. என்னோட தான் இருக்கீங்களா? விளங்குதா நான் பேசுறது? சில நேரம் பயங்கர ஒரு நாள் பயங்கர அபிஷேகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஏதோ புஷ்ன்னு எங்கேயோ காணாம போயிடும். அப்புறம் போயிட்டு தேவன் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்தி நம்மளை குறைவா எண்ணி நம்மளை போட்டு தாக்கிட்டு அப்புறம் நிரப்புங்கன்னு திரும்ப ஏதோ ருப்புற மாதிரி இருக்கும். அப்புறம் வருவோம் ஏதாவது ஓட்டையில். அப்படியே இந்த ஓட்டை எதனால உருவாது தெரியுமா? அதுதான் நான் சொன்னேன் போன முறை, கேட்டுட்டு எனக்கு தூக்கி போட்டுருச்சுன்னு. நம்ம அது எப்படி சொல்றது, வாட் யூ டோன்ட் பிலீவ் இஸ் வாட் கிரியேட்ஸ் த லீக். நீங்க எதை நம்பாம இருக்கீங்களோ, எதுல அவநம்பிக்கையோடு இருக்கீங்களோ, அதுதான் அந்த நீங்க திரும்ப எவ்வளவு ஜெபிக்கிறீங்க, எவ்வளவு அதெல்லாம் இல்ல, எந்த விஷயத்துல எல்லாம் அவநம்பிக்கையோடு இருக்கீங்களோ, காட்டுறேன் கொஞ்ச நேரத்தில் விளங்கிரும். என்னடா எதுல இப்ப எனக்கு அவநம்பிக்கை, அதானே உங்க அடுத்த யோசனை. எதுலெல்லாம் நம்ம அவநம்பிக்கையில இருக்கோமோ அங்கதான் நீங்க போயிட்டு, இப்ப நீங்க திரும்பி போற வரல அப்படியே போன் ஒன்று வருது, யாருகிட்ட இருந்து, உங்க புருஷன் இருந்து ஒரு போன் வருதுன்னு வச்சுப்போம். பார்க்கும் போதே உள்ளுக்கு போன 2 வாரம் செஞ்ச எல்லாம் ஞாபகம் இருந்து அந்த கோபத்துல போன் எடுத்து திட்டி வீட்டுக்கு போயிட்டு போனை மேலேயே வீசி உடைச்சிட்டு இருக்கனாலலாம் அந்த லீக் இல்லை. அதனால இல்லை தோசை ஜஸ்ட் சரி, அதுக்குள்ள போவே வேண்டாம். அது எதுக்கு உண்டாகுதுன்னா, கவனிக்கிறீங்களா? எதுக்கு உண்டாது? நம்ம எதுலெல்லாம் அவநம்பிக்கையோடு இருக்கிறோமோ, the things that you don't believe. ஆமென். பாருங்க, அதுல ரொம்ப முக்கியமான ஒன்னைதான் இன்னைக்கு நம்ம சரிப்படுத்த போறோம். சரியா? யூ நோ மீ. என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு I honor every religion. எல்லா மதத்தையும் நான் கனம் பண்றேன். நான் இப்ப நாளைக்கு எனக்கு இந்த ஒரு கோயிலுக்கு வந்து இதை நில்லுங்கன்னா போய் கட்டாயம், அதில் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா நான் என்னத்தை நம்புறேன்றதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறேன். அதான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். என்னோட தான் இருக்கீங்களா? அப்ப இன்னைக்கு பேசுறத கொஞ்சம் நல்லா
விளைவிக்கணும். கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும், விளையுங்க. 2 யோவான் எடுத்துட்டோமா? நமக்குள் நிலைத்திருக்கும். இந்த வசனத்தை நானும் காரணம் இன்னைக்கு வாசிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். அதுல எல்லா வார்த்தையும் நமக்குள் நிலைத்திருக்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பது. ஆமா, நம்ம எங்க அந்த மைக் அங்க கொடுங்க. பிரேமா இப்படி வாங்க. பிரேமா கண்ணு தெரியலையா அவங்களுக்கு? வாங்க இப்படியா. யாரோ ஒரு ஆள் வாசிங்க கொஞ்சம் இருங்க. நமக்குள் நிலை நிற்கிறதுக்கும் என்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவர்களும். யாருக்கெல்லாம் விளங்கிருச்சு? விளங்கினவங்க மட்டும் கை தூக்கி. இது ஆங்கிலத்தில் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடங்கும் போதே ஈஸியா தொடங்கிருச்சு. தி எல்டர். யார் அந்த எல்டர்? யார் அது எழுதுறாரோ, இந்த லெட்டரை யார் எழுதுறாரோ அதுதான் அந்த எல்டர். யாருக்கு எழுதுறாரு? டு த. அதை இப்ப தமிழ்ல காட்டுங்க. நம்ம 2வது வசனத்துல அது கரெக்டா இருக்கு. முதல் வசனத்தை போட்டு நம்மளை தாக்கிட்டாங்கல்ல. தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கு அவளுடைய பிள்ளைகளுக்கும். ஆமா இல்ல, இப்ப இத பார்க்கும்போது பெரிய முதல்ல இருக்கு. இது யாருடா இந்த அம்மா? நேரம் இருக்கா? அது இருக்கிற நேரத்தில் இதை கொஞ்சம் வேணா அமைக்கிறேன் உள்ளுக்கு, இல்லாட்டி இது விளங்காது பாருங்க. கொஞ்சம் அப்படியே இருங்கம்மா பிரேமா. நம்ம போக வேண்டிய இடத்த மாதிரி கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு திரும்ப வந்துடுவோம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிபேட்டே நடந்துட்டு இருக்கு. சபை தொடங்கும் போது it was called the Catholic Church, not the Roman Catholic. Catholic சபைனா the universal church of God. எல்லா பெரிய தேவனுடைய முழு பெரிய சபையும் தான் கேத்தலிக் சர்ச். இப்ப இருக்கிறது ரோமன் கேத்தலிக். அது வேற ஒரு. இப்ப ரோமன் கேத்தலிக் கைக்கு இது போகும்போது இதை என்ன வாக்கிட்டாங்க? இதை யார் இந்த அம்மா வாக்கிட்டாங்க? மரியாளுக்கு. இப்ப எப்படி இங்க சொல்லிடுறாங்கன்னா, இதை யோவான் மரியாளுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு எழுதின ஒரு கடிதம்னு சொல்லிட்டாங்க. இது ஆக்சுவலா யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதை நீங்க விளங்கிட்டீங்கன்னா அவ்வளவு அர்த்தம் உள்ளதா இருக்கும் வாழ்க்கையில. திரும்பவும் நானும் என்னோட ஆவிக்குரிய தகப்பன் அவர் தான் இதை முதல்ல ஒரு நாள் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து இதை பேசணும். இதை நீங்க விளங்கிட்டீங்கன்னா இது திரும்ப உங்களை it will make you fall in love. என்னோட தான் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? 354வது வருடம் உலகத்தில். அது எப்போ? 354. It was even before everything. There was Saint Augustine of Hippo சொல்லுவாங்க. Saint Augustine of Hippo. அவர் எழுதின சில விஷயங்களை வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு அப்படியே தூக்கி போட்டுரும். அவர் சொல்றாரு, இப்படி அழகா சொல்றாரு, the church is your mother. விளங்குதா? திரு சபையானது உன்னுடைய ஒரு தாய். she gave birth to you in the spirit. நீங்க எங்க பிறந்தீங்க? புது மனிதனா ஆவியில எங்க பிறந்தீங்க? எதுக்குள்ள பிறந்தீங்க? திருச்சபைக்குள்ள. ஆவியினால எங்க? where were you reborn? It's the church that gave birth to you. இல்லையா? சபை தான் உங்களுக்கு இன்னொரு. ரொம்ப அழகா சொல்றாரு,
அப்புறம் சொல்றாரு she nourishes you with milk. வேதத்தில் எழுதி இருக்குல்ல, பால் குடிக்கிற சின்ன பிள்ளைகளா இருப்பீங்க. and then எப்படி நரிஷ் பண்ணுது? இப்ப நான் வந்து உங்களுக்கு போதிக்கிறேன், அது சபை தானே. அப்புறம் சொல்றாரு until you grow and eat solid food and understand the truth. உன்னை ஒரு தாயை போல பார்த்துக்கிறது யாருன்னு கேட்கிறாரு, போஷிக்கிறது யாரு அப்படின்னு. 354வது வருஷத்துல அவர் சொல்றாரு சபையானது ஒரு தாய். அவர் இன்னொன்னு சொல்றாரு, என்னோட தான் இருக்கீங்களா, இதை கொஞ்சம் கேளுங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னொருத்தர் இப்ப கொஞ்சம் காலம் ஆயிருச்சு, இது வந்து இப்ப வந்து 1509வது வருஷத்துக்கு வந்துட்டோம். ஒரு கால்வின், ஜான் கால்வின் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இவர் வந்துட்டார். இப்ப இவர் வந்து கிறிஸ்தவத்தில் அவர் பேரை சொன்னாலே பாதி பேர் இப்படிதான் நிற்பாங்க. அவர் பேசுகிற சில விஷயமும் அப்படிப்பட்டதுதான் கால்வின். ஆனா அவர் இந்த ஒரு விஷயத்தை சொல்றாரு, the church into whose bosom God is pleased to collect his children, not only that they may be nourished by her assistant and ministry as long as they remain in. அதையே தான் 1500ல இவரும் என்ன சொல்றாரு, இந்த சபை திருச்சபையானது உன்னுடைய தாய், அவ உன்னை போஷிக்கிறா, அவ உன்னை நம்ம அவ்வளோவா அது அப்படி நம்ம யோசிக்கிறது இல்லைல்ல. இல்லை பாஸ்டர் நான் அப்படிதான் டெய்லி யோசிப்பேன் அப்படி, யாருமே அப்படி யோசிக்கிறது இல்லை. நம்ம கடவுள் யோசிப்போம், கடவுள், அதுக்கப்புறம் பாஸ்டர். ஆனா இது எல்லாமே சபைன்ற ஒரு அழகான அமைப்பு பாருங்க. அதுக்கும் முன்னாடி 200 the year 200 I don't know how do you pronounce Cyprian or Cyprian, யாரோ ஒருத்தர், இன்னொரு ஒரு தகப்பன், அவர் இப்படி சொல்றாரு, he cannot have God for his father who does not have the church for his mother. என்ன சொல்றாருன்னா, கடவுளை பிதாவா ஏற்றுக்கொண்டவன் சபையை தாயா ஏற்றுக்கொள்ளாம இருக்கவே முடியாது அப்படின்னு. இந்த சபைக்கு அப்பத்துல இருந்தே அவங்க கொடுத்திருந்த கனத்தை பாருங்க. Do we give that honor to the church? No. நம்ம இன்னைக்கு சபையை அப்படியெல்லாம் நம்ம அது ஏதோ ஒரு சின்ன ஒரு கூடுக அதுக்குள்ள வந்து உட்காந்துட்டு போயிடுவோம், பிடிச்சா வருவோம், பிடிச்சா. ஆனா do you treat your mother that way? Do you treat your mother the way you treat your father? தகப்பனாகிய உன்னுடைய பிதாவை நீ எப்படி அணுகுறியோ அதே மாதிரி சபையாகிய இந்த தாயை நீ அணுகுறியா? It's an amazing thought. It should lead you to repentance. சரி, இப்போ யோவான் வந்து அம்மான்னு சொல்லும் போது, அதுக்கு தான் இதை சொல்ல வந்தேன், not what I want to speak. Okay, அம்மான்னு சொல்லும் போது அவரு நிச்சயமா மரியாளுக்கு எழுதல, இயேசுவின் தாய்க்கு எழுதல. அதனால கொஞ்சம் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான். He is writing to some local church who belong in the local church and the children. He is writing, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடு அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக அப்படின்னு உடனே சொல்றாரு. பிதாவுடைய, பாத்தீங்களா, அது எவ்வளவு அழகா கொண்டாரு. சபை சொல்றாரு, நான் அந்த அம்மாவுக்கு அம்மா நான் சொல்றேன், சபைக்கு அவருடைய குழந்தைங்களுக்கும் எழுதுறேன், பிதாவாகிய தேவனாலும் கிறிஸ்துவினாலும்
வர அப்படின்னு யாருக்கு எழுதுறாரு? இத சபைக்கு எழுதுறாரு. நல்லா கொஞ்சம் கவனிச்சுங்க. இதை ஏதோ ஒரு குடும்பத்துக்கு இல்லை ஏதோ ஒரு ஒரு பெண்ணுக்கும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு எழுதியிருந்தா இதோட எசன்ஸே போயிடும். இப்ப இந்த சபைக்கு ஒரு பயங்கர ஒரு அறிவுரை சொல்றாரு இவர். எத்தனாவது வசனத்துல? சொல்றாரு, ஏழாவது வசனத்துக்கு போயிருவோமா? மாம்சத்தில் வந்த many deceivers, என்ன எழுதியிருக்காரு? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத. கொஞ்சம் இருங்க, அதான் 9வது வசனத்தை பாருங்க. Are you with me? Are you with me? என்னோட தான் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? இப்ப ரொம்ப முக்கியம் கவனிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. நான் வெயிட். தொடக்கத்திலே என்ன பார்த்தோம்? நான் தொடங்கும் போது எப்படி தொடங்கினேன்? எல்லாரும் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நம்ம எதை விசுவாசிக்கலையோ அதுதான் நம்ம அந்த லீக், இட்ஸ் காசிங் த லீக். இப்ப என்னத்தால நிரப்பப்பட்டிருக்கோம்? எபேசியர் 1வது அதிகாரத்துல 3வது வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்நேரத்துக்கு என்ன எழுதிருக்கு? யாரா ஒருத்தர் டப்புன்னு தமிழ்ல வாசிக்கிறீங்களா? போன்ல இருந்தா இல்ல அங்க போயிட்டு தான் திரும்பி வரணுமா? எபேசியர், எபிஷியன்ஸ் 1வது அதிகாரத்துல 3வது வசனம் என்ன சொல்லுது? யாராவது தமிழ்ல எடுங்கடானா எல்லாம் ஏன் மூஞ்ச பார்த்துட்டு read 3. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னது? யாராவது சொல்லுங்களேன். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்னது? All spiritual blessings. What is that? என்னெல்லாம் இப்ப வரங்கள் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சுகம்ன்றது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தயவுன்றது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்னோட தான் இருக்கீங்களா? ஞானம் என்பது ஆவிக்குரிய, விசுவாசம் என்பது ஒரு ஆவிக்குரிய. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஏற்கனவே உங்களுக்குள்ள அதை நிரப்பி வச்சிருக்கிறாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அப்ப எதனால நிரப்பப்பட்டிருக்கீங்க? சகல ஆவிக்குரிய. ஏற்கனவே எல்லாம் நீங்க இப்ப புதுசா ஏதோ விசுவாசத்தை பெற்றுக்கிட்டு வர வேண்டாம். இல்ல புதுசா தயவை பெற்றுக்கிட்டு, எல்லாமே யாருக்குள்ளதான் இருக்கு. தீமோத்தேயுல எழுதுறாரு, the grace of Christ Jesus appeared unto all men. அவருடைய கிருபை எல்லோருக்கும். there is no sub category. பாருங்க, அங்க இப்படி இருந்தவனுக்கு இல்ல இந்த மதத்துல இருந்தவன் அந்த அப்படியெல்லாம் இல்ல. எல்லோருக்கும் அவருடைய கிருபை வெளிப்பட்டது. எல்லோரையும் அவரை நம்புகிற யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் வாசிச்சிருக்கோம் இல்ல இதெல்லாம். so now track with me. பாருங்க, எல்லோரையும் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால நிரப்பி வச்சிருக்கிறாராம். இன்னைக்கு பிரேமாக்குள்ள என்ன இருக்கு? சகல, அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு, கிருபை ஞானம் இருக்கு, தயவு இருக்கு, சுகமாக்குற வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள், அந்நிய பாசைகள், என்னெல்லாம் எது? what is a spiritual blessing? it's in her. அவங்களுக்குள்ள அது ஏற்கனவே இருக்கு. ஆனா அது முழுசா வெளியே வராம என்ன ஆயிட்டு இருக்கு? அதுதான் இவர் சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதி சொல்றாரு. சபையே, நீ கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல், are you with me? Stand strong in the doctrines of Christ. ஆமென். கிறிஸ்துவின் உபதேசம்னா எது? சொல்லுங்களேன் யாராவது. என்ன நிறைய சொல்றீங்க? ஏதாவது ஒண்ணு தெளிவா சொல்லுங்க.
What is the doctrine of Christ? கிறிஸ்துவின் உபதேசம். ஜூனோ என்ன பார்க்கவே மாட்டேன்றாங்க. பார்க்கவே வந்து நான் பேச தொடங்கினதுல இருந்து இந்த பக்கம் திரும்பினாலும் அவங்க அந்த பக்கம் திரும்பிறாங்க. எனக்கு இந்த வம்பே வேணாண்டான்னு. சொல்லுங்களேன், கிறிஸ்துவின் உபதேசம்னா என்ன? சொல்லுங்க பெலிசின், ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. கிறிஸ்து நமக்கு கொடுத்த உபதேசம் இல்ல, கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்து நமக்கு நிறைய போதனைகளை கொடுத்தாரு. அதுதான் அவரும் சொன்னாரு. What is the doctrine of Christ? என்னோட தான் இருக்கீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? The doctrine of Christ. அதை சொல்றதுக்கு முன்னாடி அவரே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அங்க தொடங்கி வச்சார். என்னது? கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார். நான் இன்னைக்கு சொல்றேன், கொஞ்சம் என்ன கவனிங்க. தேவன் ஒரு மனித கோலம் எடுத்து ஒரு மனிதனா இந்த ஃபிளஷ் இந்த உலகத்துக்கு வந்தார். நோடா இருக்கீங்களா? அதெல்லாம் இந்த வயசுல எங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும்னு பாக்குறேன். அவன் பாருங்க பிஸியா இங்க என்னமோ பண்ணுறான். Christ came in the flesh. கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார். மனிதனுடைய கூட வாழ்ந்தார். கொஞ்சம் கவனிங்க. This is the doctrine of Christ. He lived as man. மனிதர்களோடு ஒரு மனிதனாக வாழ்ந்தார். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமே இல்லாத ஒரு மனிதனா. My goodness. விளங்குதா நான் பேசிட்டு இருக்கு இதுவரை? கிறிஸ்து என் மாம்சத்தில் வந்தார். மறந்துட மாட்டீங்களே. இதெல்லாம் நைட்ல நான் தூக்கத்தில் எழுப்பி கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்னன்னு கேட்டா கடன்னு சொல்லணும். அதுதான். அவர் மாம்சத்தில் வந்தார், ஒரு கன்னிகையினால் பிறந்தார், மனிதர்களோடு மனிதனாக வாழ்ந்தார், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமே அறியாமல். He was tempted in all things and yet without sin. I love that verse. I don't think I can ever say that about myself. உங்களை பத்தி தெரியல, நீங்க யாராவது சொல்லுவீங்களா இருக்கும். ஆனா நம்ம இல்ல. கவனிங்க. Don't miss this. He was tempted in all things and yet with எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமே இல்லாத ஒரு மனிதனாக சிலுவைக்கு போனாராம். This is the doctrine of Christ. ஒரு பாவமும் அறியாம சிலுவைக்கு போய் என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்து மரித்தார். Not for me, as me. எனக்காக அல்ல, நானாக. மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். வா. மரணத்தின் திறவுகோலை தன் கையில் எடுத்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற ஒரு தேவன். And this is what it says. This is the most important thing. இது எல்லாம் எதுக்கு செஞ்சார்னா, is because he is for you. எதுக்காகனா இது உங்களுக்காக. அவர் for you. So easy to say in English, no? He is for you. அத தமிழ்ல sure. அவர் இன்னைக்கும் உங்களுக்காக தான். இன்னைக்கும் உங்களுக்காக தான் அவர். He is always for you.
விளங்குதா? மாம்சத்துல பிறந்தாராம், ஒரு கன்னிகையின் வயிற்றின் மூலமாக மனிதனோடு மனிதனாக வாழ்ந்தார். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமே அறியாமல் சிலுவைக்கு சென்றார். He was the perfect sacrifice. உங்க பாவத்தையும் என்னுடைய சாபத்தையும் உங்களுடைய சாபத்தை எல்லாம் அவர் மேல் எடுத்துக்கொண்டு எனக்காக அல்ல நானாகவே மரித்தாராம். மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாராம். மரணத்தின் திறவுகோலை தன் கையில் எடுத்து தேவனுடைய வலது பார்சத்தில் உனக்காக எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு இன்றும் உனக்காகவே இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறாராம். There needs to be clarity in what you believe. நோடதான் இருக்கீங்களா? நீங்க என்ன நம்புறீங்கன்றத நல்ல தெளிவு. இந்த தெளிவு இல்லாத நேரத்தில் இவங்களுக்குள்ள ரொப்பப்பட்டு இருக்குது எல்லாம். அதெல்லாம் இப்ப யாரு மூலமா வந்தது? எடுங்க எபேசியர் 1:3. இப்ப இத விளையுங்க. Why is the doctrine of Christ so important? எபேசியர் 1:3 நல்ல சத்தமா வாசிங்கம்மா. நம்முடைய கர்த்தராகிய கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். போதும். இந்த சகல ஆசீர்வாதங்களும் யாருக்குள்ள இருந்து வந்திருக்கு? நமக்கு கிறிஸ்துவுக்குள். ஆஹா, என்னோடதான் இருக்கீங்களா? அப்ப இவங்கனால நிரப்பப்பட்டிருக்கிறது எல்லாமே யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? கிறிஸ்துவின் இடத்துல இருந்து தான் வந்திருக்கு. Now tell me, இவங்க what is an easy one? கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஞானத்திலையும் செயல்படலாம். வேற ஞானம் இருக்கான்னு உலகத்துல கேட்டீங்கன்னா இருக்கா இல்லையா? அதுலயும் செயல்படலாம். யாரு இவரு? யாருக்கிட்ட இருந்து இதை நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு மறந்துட்டு அதுக்கு வெளியில செயல்படும் போது என்ன தொடங்கிருது? லீக்காக தொடங்கிறது எல்லாம். விளங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு? நீங்க என்னைக்கு நான் பெற்றுக்கொண்டதெல்லாம் கிறிஸ்துவினிடத்திலிருந்து தான் தோன்றுச்சு. அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். படைக்கப்பட்டது எல்லாமே அவர் மூலமாக தான் படைக்கப்பட்டது. எனக்கு வந்திருக்கிறது எல்லாமே அவர்கிட்ட இருந்தா வந்திருக்கு. அவர் யாரு? அவர் தான் அந்த மனிதனாக உலகத்துக்கு வந்த கன்னிகையின் மூலமாக வந்து நமக்குள் மனிதனாக வாழ்ந்து ஒரு பாவமும் இல்லாமல் சோதிக்கப்பட்டும் ஒரு பாவமும் இல்லாமல் சிலுவைக்கு போய் என்னுடைய இடத்தை எடுத்து என் பாவத்தை என் சாபத்தை எல்லாம் சுமந்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து இன்னைக்கும் எனக்காகவே இருக்கிறாரே அவர். அவர்கிட்ட இருந்து வந்ததுன்னு எனக்கு என்னைக்கு விளங்குதோ என்னுடைய நம்பிக்கை எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிருது பாருங்க. இத எனக்கு கொடுத்தவரெல்லாம் எனக்கு இது மூலமா தீமை வரும் நினைச்சு கொடுக்கல. அவர் இன்னும் எனக்காக தான் இருக்கிறாராம். He is still for me. Do you understand? He is still for me. அதை எனக்கு விளங்கிருச்சுன்னா அவர் கொடுத்ததுல நான் எவ்வளவு விசுவாசத்தோட செயல்பட முடியும்? இது விளங்கிருச்சுன்னா இன்னைக்கு பிரேமா எழும்பி தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்னா டப்புன்னு ஒரு சொல்லிடுவாங்க. கட்டாயம் இது ஈஸி, முடியும். அது அவங்களுக்கும் தெரியும். வாங்கம்மா அப்ப யாருக்கு ஜெபிச்சுட்டு வரலாம் தைரியமா வந்து கை வச்சு ஜெபிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அது விளங்கிருச்சு. இப்போ அது தெரியாத வரைக்கும் இட்ஸ் ஆல்
அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் லீக் அடிச்சா வாங்க வாங்க ஜெபிப்போம், இன்னும் ஜெபிப்போம், இன்னும் உபவாசிப்போம், இல்லாட்டி இன்னும் அப்படி திரும்ப ஏதோ ஐ ஃபீல் லைக் ஐ ஹேவ். இட் டசன்ட் வொர்க் தட் வே. இட்ஸ் வாட் யூ பிலீவ். நான் பேசிட்டு இருக்க விளங்குதா? This is very important. இப்போ இந்த வசனத்தை அப்படியே வச்சுங்க. கிருபைனா என்னது அப்படின்னு நான் கேட்டேனா, here is your definition. He has filled you with all spiritual. எதுக்காக? இப்ப இன்னைக்கு இவங்க தான் சிக்கிற பிரேமாவை எல்லாத்தினாலும் நிரப்பி வச்சிருக்கிறேன்னா எதுக்காக? எனக்கு பரலோகத்துல பயங்கர போர் அடிக்குது, நான் வந்து இல்ல think about it. எதுக்கு கொடுத்து வச்சிருக்காருன்னா, he wants us to be victorious. God wanting man to be victorious. உலகத்துல நானும் நீங்களும் வெற்றி உள்ளவனா இருக்கணும்ன்றதுக்காக சகலத்தையும் எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு தான் கிருபை. விளங்க நான் சொல்றது? வேற என்னத்தை இப்ப நம்ம கிருபைன்னு சொல்லலாம்? What else can we say? This is grace. நானும் நீங்களும் இந்த உலகத்துல வெற்றி உள்ளவனா இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் எதையும் மிச்சம் வைக்கலையா? எதையும் மிச்சம் வைக்கல. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உள்ளுக்கு வச்சுட்டு நீ வெற்றி உள்ளவனா தான் இந்த உலகத்துல இருப்பேன்னு சொல்றாரு. அதுக்காக தான் அவர் அந்த கிறிஸ்துவா எல்லாத்தையும் செஞ்சாரு. இப்போ என்னன்னு விளங்குதா இந்த கிருபைனா? இப்ப என்னன்னு விளங்குதா? இப்ப பவுல்னு ஒரு மனுஷன் இருக்காரு. பவுல்னு ஒரு மனுஷன், வா என்ன ஒரு மனுஷன். 2 கொரிந்தியர்ல 12வது 2 கொரிந்தியர் 12 நான் முடிச்சிட்டேன். ஒரு சிலர் வாட்ச பார்த்தீங்க, நான் பார்த்தோம், நீங்களும் எல்லாரும் பார்த்தா அப்படியா? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 8வது வசனம். என்னோட தான் இருக்கீங்களா? 8வது வசனம் என்ன சொல்லுது? அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு. இது யாரு தெரியுமா சொல்றா? பவுல் சொல்றாரு. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். எது என்னை விட்டு நீங்கும்படிக்கு? கொஞ்சம் மேல போங்க. அன்றியும் எனக்கு வெளிப்பட்டவைகளுமாயிருக்கிற மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் மாம்சத்திலே ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன எப்படி சொல்றாரு பாருங்க. மாம்சத்திலே ஒரு, இங்க ஏதாவது ஷாப்பா வைக்கிறேன், எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருப்பீங்க சீட்ல? உங்களுக்கு சொல்றதெல்லாம் சிரிப்பா இருக்கும், ஆனா யோசிச்சு பாருங்க எவ்வளவு நேரம் உட்கார முடியும். சொல்றாரு பவுல் சொல்றாரு, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. How funny, you know, the way he expressed it. இதே ஒரு முள் இருக்கு, நானே என்ன பயங்கரமா உயர்த்திக்காத படி என்ன அப்பா குட்டி குட்டி வச்சுக்கிற சாத்தானுடைய தூதனா அது. நான் சொல்றேன், எங்க எல்லார்கிட்டையும் அந்த முள்ளு இருக்கு. ரொம்ப கவனமா கொஞ்சம் கேளுங்க. நம்ம இவர் அந்த முள்ளை எப்படி பார்த்தாரு? என்ன குட்டி குட்டி வச்சுக்கிறத வச்சுக்க, ஏதோ ஒண்ணு தேவை, அதுவா இது இருந்துட்டு போட்டுன்னு பாக்குறாரு. அத பார்த்துட்டு அவர் தான் யாருன்னு எப்பவுமே மறந்து போல. அது இருக்குன்னு அவருக்கு தெரியும். அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, நான் போயிட்டு அது என்னை விட்டு நீங்கும்படி, 8வது வசனம், அந்த முள்ளு அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். கொஞ்சம் நிறுத்துங்க. இப்பதானே கிருபைனா என்னன்னு சொன்னேன். இவர் சொல்றாரு, நான் இந்த முள்ளு தான் என்னுடைய, it was taking up my
Just like it's taking up all your thoughts and your time and your hello. அவர் சொல்றார், நான் இந்த முள்ளை எடுத்துட்டு தேவனிடத்துல ஒரு தடவையா 2 தடவையா 3 முறை அவர்கிட்ட போனேன் சார். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஆமா என்னால முடியல, என்னால இந்த முள்ளு என்னவா இருந்திருக்கலாம், என்னவானாலும் இருந்துட்டு போலாம். What are you facing in your life right now? What is your weakness, your vulnerability? Where do you feel like you can't be victorious? என்னவா இருக்கும் இந்த முள்ளு? உங்க வாழ்க்கையில எது உங்களை வெற்றி உள்ளவனா வைக்க முடியாத ஒரு இடத்துல வச்சிருக்கு? என்ன அந்த எண்ணங்கள், என்ன அந்ததான் அந்த முள்ளு. அவர் அந்த முள்ளை எடுத்துட்டு தேவனிடத்துல 3 முறை போனாராம், இதை எடுத்துருங்கன்னு. நம்மளும் அதானே பண்றோம், இதெல்லாம் எடுத்துருங்க, நான் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்றேன். அவர் சொன்னாராம், இல்ல இல்ல, நான் அதை எடுக்க இல்ல, என்னுடைய கிருபை உனக்கு. ஒரு மனுஷனை எடுத்து சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவனை நிரப்பி வெற்றி உள்ளவனா சிறந்து வாழ நான் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த கிருபை உனக்கு, அந்த கிருபையோட சேர்த்து நான் தான் நினைக்க தொடங்கினா அங்க கிறிஸ்து காணாம போயிருவாரு. என் கிருபை உனக்கு, உன் பலவீனத்தில் என் பலன். அப்படின்னா இந்த பலவீனம் எனக்கும் உங்களுக்கும் தேவை. சொல்லுங்களேன் தைரியமா, தேவை. Your insecurities, places where you think you're not good, where you can't grow, where you can't come up, எதுலயும் வளர முடியல, ஏன்னா இப்படி தாழ்மை மனப்பான்மை எல்லாம் இருக்கு, இது அது இது அதுன்னு என்னெல்லாம் நினைச்சு வச்சிருக்கீங்களோ, அது நல்லதுதான். அதோட ஆனா அதை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்துல அவருடைய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உள்ளுக்கு போட்டு ரொப்பி வச்சிருக்கிறாராம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? அந்த கிருபை உனக்கு போதும். இப்ப கொஞ்சம் கவனிங்க. உன்னுடைய பலவீனம் என்னுடைய பலன் சேர்ற நேரத்துல பூரணம். உன்னுடைய பலனும் என்னுடைய பலனும் சேரவே விளங்குனா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன்னுடைய பலவீனமும், அப்போ உங்க பலவீனத்தை அது ஒரு நோய் மாதிரி பார்க்காதீங்க, அது ஒரு தடையா பார்க்காதீங்க. உங்களுடைய பலவீனமும் அவருடைய பலனும் எங்க? ஒரு திக்குவாயும் தேவனும் என்னைக்கு சேர்ந்தாங்களோ அன்னைக்கு ஒரு தேசமே வெளியே கொண்டு. யாரு? மோசே. அவன் தேவனிடத்துல முதல்ல என்ன சொல்றான்? எனக்கு பேச வராது சார். அவர் சொல்றாரு, நான் அதனால உன்னை உன் பலவீனம், அந்த பலவீனத்தை பார்க்கிறேன் நான் நல்லா, அதனாலதான் தைரியமா. ஏன்னா அப்பதான் என் கிருபை உனக்கு போதுமா இருக்கும். இல்லாட்டி நீ கிறிஸ்துவை தாண்டி உன்னுடைய பலன்ல ஞானத்துல செயல்படுவ, உன்னுடைய பலத்துல விசுவாசத்துல செய்ய வேண்டியதை உன் பலத்துல செய்ய பாப்ப. ஹலோ, வேற எங்கேயாவது ஒரு தயவை தேடுவ. இதெல்லாம் என்னைக்கு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருதோ, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விளங்குதா? 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 உங்களுக்கு பேசிட்டு இருக்க விளங்குதா? இதுல நிறைய நான் காலையில் கேரண்ட்ட பேசிட்டு இருக்கும் போதும் அப்படியே தேவன் என்னோட பேசிட்டு இருந்தார். எவ்வளவு ஹவ் ட்ரூ, ஹவ் ட்ரூ. கிறிஸ்தவம்னாலே நான் தான் சொன்னேன்ல, நம்ம இனிமே நடிகர்களா இருக்கவே எல்லாரும் முன்னுக்கும். போன வாரம் சொன்ன ஞாபகம் இருக்கா? பின்னுக்கு ஃபுல்லா கிழிஞ்சு போயிருக்கும். முன்னுக்கு அப்படியே வந்து கிறிஸ்தவன் சார் நான் அப்படின்னு நின்றுட்டு இருப்போம். நீ இதை காட்டாம பின்னு கிழிஞ்சிருக்கத முதல்ல. அப்ப உன் தேவன் யாரு, அந்த கிருபை என்னன்னு அவனுக்கு விளங்கும். விளங்குதா நான் பேசுறது?
நீ கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திரு. அவருடைய பலனும் உன்னுடைய பலவீனமும் தான் எல்லாத்தையும் பூரணமாக்கும். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திரு. You see how easy it makes faith, how easy it becomes. விசுவாசம் எவ்வளவு ஈஸியா இருக்கும் பாருங்க, ரொம்ப சுலபமாயிரும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லாத விசுவாசத்தை எல்லாம் உருவாக்கணும் இல்லை, எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு. ஆனா இந்த கிறிஸ்து அவருடைய கிருபை அதை நான் விளைவிக்கிற நேரத்தில் எல்லாமே ஆமென்.